அந்த கிராமத்தின் புழுதி படிந்த தெருக்களில் மற்ற சிறுவர்கள் ஓடிப்பிடித்து விளையாடிக் கொண்டிருந்தபோது செல்வம் மட்டும் ஒரு கல்லுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். அவனுக்கு அது வெறும் கல்லல்ல, அவனது கற்பனையில் அது ஒரு அழகான உருவம். செல்வம் வளர்ந்தான். ஒருநாள் சந்தைக்குச் சென்றபோது அங்கே ஒரு முதியவர் ஒரு கல்லை மிக கவனமாக பரிசோதிப்பதைக் கண்டான். அவர்தான் அந்த ஊரின் புகழ்பெற்ற சிற்பி. செல்வம் அவரிடம் சென்று, ஐயா, இந்த கல்லுக்கு உயிர் கொடுக்க முடியுமா என்று கேட்டான். அவனது ஆர்வத்தைக் கண்ட சிற்பி அவனை தனது சிற்பக்கூடத்திற்கு அழைத்துச் சென்றார். சிற்பக்கூடத்தில் கற்கள் சிதறிக் கிடந்தன. அங்கே ஒரு பெண் சிற்பி ஒரு கல்லை எப்படி செதுக்க வேண்டும், அதன் நுணுக்கங்கள் என்ன என்பதை செல்வத்திற்கு விளக்கினார். சிற்பம் என்பது கல்லை வெட்டுவதல்ல, கல்லுக்குள் இருக்கும் தேவையில்லாத பகுதிகளை நீக்குவதுதான் என்று அவர் கற்றுக் கொடுத்த பாடம் செல்வத்தின் மனதில் ஆழமாக பதிந்தது.